முதல் பகுதி மாத்திரம் வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? போதும். அதை இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் பாருங்க. Will a man rob God? அவ்வளவுதான். வஞ்சிக்கலாமாங்கிற வார்த்தையை வச்சுதான் நிறைய பேர் சசமாகத்துக்கு பயமுறுத்துறது. ஆனா the right translation is robbing. வஞ்சகம்ங்கிறது வேற, ராபிங்கிறது வேற. ராப், பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க. நீங்க உங்க துணையின் நேரத்தை எவ்வளவு திருடி இருக்கீங்க? என்னைய பாக்குறீங்க? அங்க கேளுங்க. Do you rob the time of your wife? Do you rob the time of your husband? ஒரு பிள்ளை பிறந்தவொடனே ஹஸ்பண்டே கவனிக்காத அநேக பெண்கள் உண்டு. என்ன பார்த்தாலும் பிள்ளை 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 இரு, அவனும் பிள்ளை தான். நான் என் மனைவிக்கு சொல்லியிருக்கேன், நான் தான் உனக்கு முதல் பிள்ளை. யாஸ்கர், நான் தான் உனக்கு முதல் பிள்ளை. அதுக்கு பிறகுதான் 6 அரை டஜன். நான் தான் உனக்கு முதல் பிள்ளை. யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் மீ டூ. ஐ ஆம் யுவர் சைல்ட். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ராபுங்கிற ஒரு வார்த்தையை விட்டு மட்டும் நான் 1 மணி நேரம் அநேக உதாரணங்களை குறித்து பேச முடியும். பட் ஐ ஜஸ்ட் த்ரோ இட் உங்க முன்னால. என்னதுலாம் நம்ம திருடணும் பாருங்க. Do you rob the health of your wife when you come together? நீ ஒன்று சேர்ந்து வரும்போது, நீ உன்னுடைய பிசிக்கல் அட்டாச்மெண்ட்ல வரும்போது, you may ignore or rob. இன்னும் அதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா rape your wife. How many times you rape your wife? How many times you rape your husband? That means when she was not willing, when she was not willing at all, அவளுக்கு விருப்பமோ இல்லாத போது அல்லது பலன் இல்லாத போது, நல்லா கவனிங்க, விருப்பமும் இல்லை பலனும் இல்லை, அந்த நேரத்தில் நீ உன்னுடைய ஆசையை தீர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புவாயினால், you are robbing her strength, you are raping her. It is applicable to all. எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அதே மாதிரி உன்னுடைய கணவன் பலவீனனாய் பலனற்றவனாய் அல்லது விரும்பாதவனாய் இருக்கும்போது, நீ அந்த நேரத்தில் உன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவனை ரேப் பண்ண முடியலாம். ஈவன் men can be raped. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் ஒரு கேஸ் நடந்துச்சு. கேஸ் என்ன? The husband came and said, my wife rapes me. எல்லாம் மாறிதான் இருக்கும். என்னடா, that was a case. ஜட்ஜி எந்திரிச்சு நின்னுட்டாரு. Hey, the new case I am. And he found that was true. That was true. That was true. நல்ல உறவு வேணும்னா, நல்ல சம்பந்தமோடு ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்பமா இருக்கணும்னா, இந்த காரியத்திலையும் கவனம் செலுத்துங்கள். இன்னும் 2 காரியங்களை வேகமாய் சொல்லி விடுகிறேன். 3வது அதிகாரம் 14வது வசனம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்ல, ஜெனரலி சர்விங் காட். கோயிலுக்கு போய் என்ன கண்ட? இவர் ஆமா, இவர் கண்டுட்டாரு. அவங்க இல்ல, இவர் நல்ல பக்தியா நல்லா ஆண்டவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருமா? ஆமா, கொடுத்து என்னடா கண்டீங்க? அங்க கொடுத்து என்னையா கண்டீரு? என்ன கண்டீரு? எங்க அம்மாவுக்கு கொடுத்ததுனால வீடாக கட்டியிருப்பாங்க. தசம பாகம், அந்த பாகம், இந்த பாகம் கொடுத்தாக்க என்ன கண்டீரு? அது போய் அங்க தூங்கிட்டு தானே இருக்கு. ஒருத்தர் என்கிட்ட வந்து, எங்க இந்த சர்ச்சில் இல்லை, இன்னொரு சர்ச்சில், எங்க சர்ச்சில் போடுற காசெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. அது தூங்குறதுக்கு நாங்க போடுறோம். என்ன கண்டாங்க? நல்லா கவனிங்க. It started personally, ended in God's service. Why do you run for the church? Why do you serve God? Why do you
Why do you pray? Why do you intercede for others? Why do you have a conferencing prayer? நல்லா கவனிங்க. ஃபேமிலியில் ஆரம்பிக்கிற காரியம் முடிவடைய போறது எங்க? தேவ காரியத்தில். தேவ காரியம் செழிக்கணும்னா ஃபேமிலி செழிக்கணும். தேவ காரியம் ஹெல்த்தியா இருக்கணும்னா ஃபேமிலி ஹெல்த்தியா இருக்கணும். இல்லைன்னா அவுட், இல்லை அவுட். அதனால தான் ஒரு புருஷனை ஒரு கணவன் விட்டுட்டு போனான்னா அந்த தலைவனை எவ்வளவு பெரிய தாளந்து படிச்ச இருந்தாலும் அந்த பாஸ்டரை நான் பாஸ்டரை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. நோ, நாட் அட் ஆல். ஜஸ்ட் பிகாஸ் இட் அஃபெக்டட், பிகாஸ் இட் ஸ்டார்டட் சம்வேர். இப்போ அஃபெக்ட் ஆயிடுச்சு, ஆனால் ஸ்டார்ட் எங்கே பண்ணிடுச்சு. It may be applicable to America, it's not applicable to India. He may be very talented, his talents may be bundled because of this. அவனுடைய எல்லா தாளந்தும் பொட்டணம் போட்டு ஊற வச்சிருந்தாலும் அவனை நானும் என்னோட வேதம் ஏற்றுக்கொள்ள, நான் ஏற்றுக்கொள்ள. I don't accept that ministry at all. ஒரு சிலருக்கு தெரியும் யாரை சொல்றேன்ட்டு. உங்களுக்கு ஒரு ஆளைத்தான் தெரியும், எனக்கு 100 பேரை தெரியும். Finally, time is over. Let me read. இப்படிப்பட்ட காரியத்தில் நான் கவனமா இல்லைன்னா என்ன நடக்கும்? 4வது அதிகாரம் 6வது வசனம். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். எனக்கு டைம் இல்லை இதெல்லாம் விளக்குறதுக்கு. டைம் இஸ் ஓவர் ஆல்ரெடி. யூ ஆர் டயர்ட் அண்ட் ஐ எம் டயர்ட். நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போகணும், நானும் நாளைக்கு அபுதாபி போகணும். எங்க போய் அஃபெக்ட் பண்ணுது? பிள்ளை. கேரி, உங்களுடைய உறவுல இருக்கிற ஹெல்த் சரியில்லாதனால பிள்ளைய மாத்திரம் இல்ல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க தம்பி. நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. எதுக்கு? எங்கேயும் அஃபெக்ட் பண்ணிச்சு. பக்கத்தில் சொல்லுங்க. மண்ணுக்கு மரம் பாரமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். மண்ணுக்கு மரம் பாரமா? ஒன்னால பூமிக்கு வேதனையா? நீ சண்டை போடுறது உன் பிள்ளைய மட்டும் இல்லப்பா, பூமியே கெடுத்துருதுப்பா. ஐயா, நீங்க இஷ்டம் போல இன்டர்பிரேட் பண்ண சொல்லாங்க. ஐ கேன் ப்ரீச் ஆன் திஸ் ஃபார் 2 hours. ஹவு டு ஷோ. நேரம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் கதறார். அந்த வசனத்தை நீங்க இங்கிலீஷில் படிங்க. கேஜேவியில் இந்த வசனம் எப்படி முடியுதுன்னு சொல்றேன். பிகாஸ் ஆஃப் திஸ் the hearts of the rebellious children. Can you see that? Rebellious children, ungodly, and I smite the land with a curse. கேஜேவியில் இந்த வார்த்தை கேர்ஸோட முடிஞ்சிருது. ஆம்பிளிஃபைடில் கொஞ்சம் ஆம்பிளிஃபைட் ஆயிருக்கு. ஒரு குடும்பத்தில் சிநேகிதம், அன்பு, சந்தோஷிக்கப்படுகிறதுல ஆரம்பிச்சு ஆர்குமெண்ட்ல போய் 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 பூமியை சாபத்தில் தள்ளிடுது. எவ்வளவு கவனமா நான் வாழணும். என்னால என் பிள்ளைகளுக்கு, என்னால நான் வாழ்ற குடும்பத்துக்கு வேண்டாம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உனக்குள், உன் சந்ததிக்குள் இந்த பூமி, பக்கத்தில் சொல்லுங்க, உனக்குள் உன் சந்ததிக்குள் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுங்கிறது தேவனுடைய தீர்மானம். இப்ப நான் கேட்க போறேன், யாரும் கண்ண மூடக்கூடாது. எத்தனை பேர் ஆபிரகாமின் சந்ததி? எந்திரிச்சு நெல்லுங்க பார்க்கலாம். சந்தேகம் வந்துட்டு. ஆபிரகாமின் சந்ததினா உன் சந்ததிக்குள்ள பூமியும் ஆசீர்வதிக்கப்படும். நீ அடிப்படி சண்டையா இருந்ததுன்னா உனக்கு உன்னால பூமிக்கு சாபம். Can you see that truth?
ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆபிரகாமின் பிள்ளை